மேஷ ராசியே பார்த்தீங்கன்னா, அவங்களோட குணாதிசயமே தே பார்ன் லீடர்ஸ். அப்போது அவங்களோட பிறந்த வீடு பார்த்தீங்கன்னா, பயங்கர ஃப்ரீடம். அதாவது எதுக்கும் ஒரு கஷ்டம் இல்லாமல், தாய் வந்து கேட்கக்கூடிய இடத்துல உடனே அந்த விஷயத்தை நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல தான் அந்த பெண்கள் இருப்பாங்க. அதாவது தன்னோட அபிலாஷைகள்லாம் நிறைவேறும். அவங்களுக்கு எந்த ஒரு கவலை இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரமாக இருக்கட்டும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது அந்த ஃபேமிலியில். அவங்களுடைய அந்த பெண் பிறக்கக்கூடிய வீட்டில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, கஷ்டம் இருக்காது, ஒரு சுமைன்னு இருக்காது. ஒரு பாரத்தை நம்ம சுமந்து தான் இந்த குடும்பத்தை வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறது இருக்காது இந்த மேஷத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள். சேம் புகுந்த வீடு வந்து நேராக ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது அந்த குடும்பத்தில் இவங்க ஒருவேளை ஒரு முதல் மருமகளாக போனாங்க அப்படின்னா 100% அதில் எல்லாருடைய இதையும் பார்த்துக்கிறது இவங்களாக தான் இருக்கும். அதாவது வழிநடத்தல். இப்போ இவங்க தான் முதல் மருமகன்னா அந்த குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு தான் நிறைய பாரம் அதிகமாக இருக்கும். அதாவது நேரம் ஆப்போசிட்டாக இருக்கும். பிறந்த வீட்டில் இருந்த ஃப்ரீடம் எதுவுமே புகுந்த வீட்டில் இருக்காது. ஃப்ரீடம்னா இவங்களுக்கு கடன்கள் நிறைய வந்துடும். அதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல. அதாவது நம்ம மருமகளை இப்போ நிறைய பேர் வந்து மருமகளாக போன உடனே மாமியார் வந்து என்ன எப்படி இருக்கும், செகண்டில் தான் வச்சுருப்பாங்க மருமகளை. இவங்க என்னன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சுருவாங்க. வச்சு அதாவது அவங்களுக்கு திணிக்கப்படும். அப்புறம் நிறைய வேலைகளை இழுத்து போட்டு இவங்களே பார்ப்பாங்க. அங்கே மேபி அவங்க இருந்தாலும் அந்த ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன வந்துடும்னா, அது ஒரு இவங்களுக்கு சுமையாக இருக்காது, சுகமான சுமையாக இருக்கும். பட் எல்லாமே நம்ம தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகி ஆனால் கரெக்டாக பண்ணி. ஆனால் வேலை அதாவது இவங்க மேபி அவங்க மாமியார் கொடுக்கலனா கூட இவங்களே அந்த வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு பார்க்கறதுல வந்து ரொம்ப சிறந்து இருப்பாங்க. நல்ல ஒரு மருமகளாக இருப்பாங்க.